ஓம் சக்தி. அருள்வாக்கும் அனுபவங்களும். தாய் பறவையும் குஞ்சுகளும். சென்னை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் 4வது ஆன்மீக மாநாடு நடைபெற்றது. அப்போது தொண்டர்களுக்கு அன்னை அருள்வாக்கு அளிக்கும்போது பின்வருமாறு கூறினாள். மகனே, உங்களை எல்லாம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு ஏற்றி வைக்கத்தான் நினைக்கிறேன். தாய் பறவை குஞ்சுகளையும் சேர்த்து கொண்டு பறக்கும்போது குஞ்சுகள் பறந்து வர முடியாமல் கீழே விழுகின்றன. அதுபோல நீங்களும் பந்த பாசங்களை விட முடியாமல் அடிக்கடி கீழே விழுகின்றீர்கள். தரையிலிருந்து எழுகின்ற தாய்ப்பறவை மேலே பறப்பதற்கு எவ்வளவு சக்தியை செலவழிக்க வேண்டியுள்ளது. குஞ்சுகளை மீண்டும் அழைத்து கொண்டு பறக்க தரைக்கு வருகிறது. முதலில் எவ்வளவு சக்தியை செலவழித்து மேலே சென்றதோ அந்த அளவு தாய்ப்பறவை மீண்டும் சக்தியை செலவழிக்க வேண்டியுள்ளது. அந்த நிலையில் தான் மகனே, உங்களை உயர்த்த நான் மீண்டும் மீண்டும் இறங்கி வர வேண்டியுள்ளது என்றாள் அன்னை. அன்னையின் அருள்வாக்கு. நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.